Hi guys, welcome to the Crash of Tamil. இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சில பொக்கேமான்ஸ் வந்து மெகா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்ண பொக்கேமான்ஸே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிருக்கு. சோ அதுல என்ன பொக்கேமான்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஒரு சில பொக்கேமான்ஸால கீஸ்டோன் மற்றும் மெகா ஸ்டோனோட உதவி மூலமா ஒரு டெம்பரரியான டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து அட்டைன் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த மெகா எவல்யூஷன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மும் கூட. இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த பொக்கேமான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வேறு சில பேட்டில் கிமிக்ஸ் அகைன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பொக்கேமான்ஸ் அகைன்ஸ்டா ஒரு சில காமனான பொக்கேமான்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த மெகா எவல்யூஷன் பொக்கேமான்ஸ் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி அதுங்கள வின்னும் வந்து பண்ணிருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீக்காச்சு. ஸோ லைக் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனில் ட்ராவல் பண்ணும்போது ஆஷுக்கும் கொரினாக்கும் இடையில ஜிம் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் கொரினா அவங்களோட ஃபைனல் பொக்கேமானான அவங்களோட மெகா லுக்காரியை யூஸ் பண்ணி ஆஷோட 2 பொக்கேமான டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட பீக்காச்சுவை யூஸ் பண்ணி ஃபைனலி கொரினாவோட மெகா லுக்காரியோவை வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதை தொடர்ந்து கேலோஸ் லீக்ல வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷோட அவலூச்சா வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரீடோட மெகா ஆப்சோலா வந்து டிஃபீட் பண்ணியிருக்கும். ஈவன் தோ அதை தொடர்ந்து அலோலா பொக்கேமான் லீக்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம குஸ்மா வந்து இலிமாவோட மெகா கங்கஸ்கான் அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் குஸ்மாவோட சிசர் உதவி மூலமா லைக் இலிமாவோட மெகா கங்கஸ்கானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து பொக்கேமான் வேர்ல்ட் கோஆர்டினேஷன் சீரியஸ்லையுமே நம்ம ஆஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதில் திரும்பவும் நம்ம கொரினா அகேன்ஸ்டாமே நம்ம ஆஷ் வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். அந்த டைம் கொரினாவோட மெகா லுக்காரியோக்கும் நம்ம ஆஷோட சூடோ லெஜெண்டரி பொக்கேமான் டிராகனைட்டுக்கும் இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடக்கும். அண்ட் ஃபைனலி ஆஷோட டிராகனைட் வந்து பார்த்தோம்னா கொரினாவோட மெகா லுக்காரியோவை வந்து டிஃபீட் பண்ணிடும். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டில் கேலரி ரீஜனோட சாம்பியனாக கருதப்படக்கூடிய லியான் வந்து பார்த்தோம்னா அவரோட ஏஸ் பொக்கேமான் சார்ஜார்டோட உதவி மூலமாக ஆலனோட மெகா சார்ஜார்ட் எக்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் வந்து பார்த்தோம்னா லியானுக்கும் ஆஷுக்கும் இடையில 6on6 பொக்கேமான் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் நம்ம லியானோட அவரோட சூடோ லெஜெண்டரி பொக்கேமானான டிராகபல்ட் உதவி மூலமாக ஆஷோட மெகா லுக்காரியோவை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து கேலோஸ் ரீஜனில் நம்ம ராய் மற்றும் அல்ட் இவங்க 2 பேருமே வந்து ஷைனி லுக்காரியோவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் அல்ட் வந்து பார்த்தோம்னா அவரோட பொக்கேமானான சிபிளையை வந்து மெகா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்ணி இந்த ஷைனி லுக்காரியோ அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனல் அந்த ஷைனி லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா இந்த மெகா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்ண சிபிளையை வந்து டிஃபீட் பண்ணிடும். அதை தொடர்ந்து ராய் கிட்ட இருக்கக்கூடிய கீஸ்டோன் உதவி மூலமாக இந்த ஷைனி லுக்காரியை வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால இந்த ஷைனி மெகா லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா லைக் ராய் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண அந்த டைம் ராய் அவரோட குரோக்கோலரை யூஸ் பண்ணி பயங்கரமாக பேட்டில் பண்ணுறது மூலமாக ஃபைனலி இந்த மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ண ஷைனி லுக்காரியோ வந்து டிஃபீட் பண்ணிடுவார். அண்ட் ஃபைனலி நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா அந்த ஷைனி லுக்காரியோமே வந்து கேட்ச் பண்ணிடுவார். ஸோ இந்த காமனான 8 டிஃப்ரெண்ட்டான இந்த பொக்கேமான்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா 5 டிஃப்ரெண்ட்டான மெகா எவால்யூஷன் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணி வின் பண்ணியிருக்கு. அதில் லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா லைக் 4 பொக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணி டிஃபீட் ஆகிருக்கு. அதில் பார்க்கக்கூடிய இந்த பீக்காச்சு மற்றும் குரோக்கலர் வந்து பார்த்தோம்னா எவால்யூஷனே ஆகலை. அதை தொடர்ந்து லைக் நம்ம டிராகனைட் மற்றும் டிராகபல்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சூடோ லெஜெண்டரி பொக்கேமான்ஸஸ் தான் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து மிச்ச 4 இந்த மெகா எவல்யூஷனை டிஃபீட் பண்ண இந்த 4 பொக்கேமான்ஸ் என்னென்னா அவலூச்சா, ஷைனி லுக்காரியோ, சாரிசார்ட் மற்றும் சிசர். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னென்னா அதுங்களோட எவால்யூஷன் லைன் தான். ஸோ அவலூச்சாக்கு எந்த விதமான எவால்யூஷனும் கிடையாது. அதே மாதிரி ஷைனி லுக்காரியோக்கு வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் எவால்யூஷன் தன்மை கொண்டது. இதுவே சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் எவால்யூஷன் தன்மை கொண்டது. அண்ட் சிசர் வந்து பார்த்தோம்னா பிரான்ச்சட் எவால்யூஷன் தன்மை கொண்டதாக வந்து இருக்குது. அதையும் தாண்டி இந்த 4 பொக்கேமானுக்குமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஆகக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து லைக் நம்ம ஆஷ், குஸ்மா, லியான் மற்றும் ராய் இவங்க 4 பேருமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட பொக்கேமான்ஸோட உதவி மூலமாகவே மெகா எவால்யூஷனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து ஆல்மோஸ்ட் 3 பொக்கேமான்ஸை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லியான் வந்து பார்த்தோம்னா 2 பொக்கேமான் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஷைனி லுக்காரியோ வந்து எந்த விதமான ட்ரைனர்ஸோட உதவி இல்லாமலே வந்து பார்த்தோம்னா மெகா எவல்யூஷன் பொக்கேமான்ஸை வந்து பேட்டில் பண்ணி அதை டிஃபீட்டும் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா அந்த மெகா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்ண ஷைனி லுக்காரியோவை டிஃபீட் பண்ணி அவர் வந்து பார்த்தோம்னா அந்த ஷைனி லுக்காரியோவை வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் கைஸ் லைக் காமனாக இருக்கக்கூடிய பொக்கேமான்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ண பொக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாகவே அதுங்க பேட்டில் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான்ஸோட எபிலிட்டி பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.